மேஷராசி கெட்டிகார ராசி, நினைத்ததை சாதிக்கின்ற ஆற்றல் கொண்ட ராசி, வைராக்கியமான ராசி, பிடிவாதமான ராசி. இந்த 12ஆம் இடத்துல இருக்கிற சனி பகவானை மே மாதத்துக்கு மேலே தான் குரு பகவான் பார்க்க போகிற. எல்லா ராசிக்குமே மே மாதத்துக்கு மேல் பலன்கள் மாறும். மேஷ ராசிக்கு குரு பகவான் பாக்கியஸ்தானாதிபதி உச்சநிலையில் நடந்து 12ஆம் இடத்தை பார்க்குறார். நஷ்டமில்லாத வாழ்க்கையை கொடுத்துருவார், விரயமில்லாத வாழ்க்கையை கொடுத்துருவார். அது மே மாதத்துக்கு முன்னாடி என்ன பண்ணோம்? ஒழுங்காக சாப்பிடுங்க, ஒழுங்காக தூங்குங்க, வீண் ஒம்புக்கு போகாதீங்க. தேவையில்லாத இன்வெஸ்ட்மெண்ட் வேண்டாம். பணத்தை இன்வெஸ்ட் பண்ணுறீங்க, ரொம்ப ஜாகிரதையாக இன்வெஸ்ட் பண்ணுங்க, யோசித்து பண்ணுங்க. கண்ணாமண்ணான்னு பண்ணாதீங்க. வீடு வாங்குகிற விற்கிற மே மாதத்துக்கு மேலே வீடு விற்கும். புது வீடு வாங்கிறதுக்கான யோகத்தையும் கொடுக்கும். தந்தையின் உடல்நலத்தில் கொஞ்சம் அக்கறையாக இருங்க. தாய் தந்தையினுடைய கருத்து வேறுபாடு வேண்டாம். அவங்களுடைய உடல்நலத்தில் கொஞ்சம் அக்கறையாக இருக்கும். வேலைக்கு போகிறீங்க, நீங்கள் உண்டு, உங்கள் வேலை உண்டுன்னு இருக்கணும். செய்தொழிலில் ஏற்றுமதி இறக்குமதி எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பண்ணுறவங்களுக்கு நல்ல லாபத்தை கொடுக்கும். கலைத்துறையை சேர்ந்தவர்கள் புது வாய்ப்புகள் கிடைச்சி பேர் புகழ் அடைவார்கள். வருமானம் அதிகமாகும், சந்தோஷம் அதிகமாகும். மருத்துவர்கள் ரொம்ப சிறப்பாக இருக்காங்க. மேஷராசி இருக்கிற மருத்துவர்களுக்கு அவங்களுக்கு புது இடத்துல வேலை கிடச்சி சந்தோஷமாக வாழ்வார்கள். மருத்துவர்களுக்கு ஒரு பேர் புகழ் கிடைக்கும். மருத்துவ ரீதியான அவங்கள் ஆராய்ச்சி செய்து புதுவிதமான மருந்துகளை கண்டுபிடிக்கின்ற பவர் மருத்துவர்களுக்கு ஏற்படும். இந்த மருத்துவர்கள் என்று சொல்கின்ற பொழுது இந்த பாகிஸ்தானத்துக்கு சூரியன், புதன், செவ்வாய், சுக்கிரன் நாள் ஏற்படுற நன்மைகள் அதிகமாகும். மேஷராசிக்கு இந்த மேஷராசியில் பிறந்த பெண்கள் நகை நட்டு சேர்க்கிறது, பணம் சேர்க்கிறது, ஆடை ஆபரணங்கள் சேர்ப்பதெல்லாம் ரொம்ப ஹாப்பியாக இருப்பாங்க. நகை வாங்குங்க. இன்வெஸ்ட் பண்ணுறீங்க, தங்கத்தில் இன்வெஸ்ட் பண்ணுங்க. தங்க நகை வாங்குங்க. ரொம்ப வீட்டில் சுப செலவு ஏற்படும்.